நாம எல்லாருமே ஆச்சரியமா அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நிலா. நிலா பற்றிய குறிப்புகளை பார்ப்போமா? நிலா நமக்கு இயற்கை தந்த ஒரே ஒரு துணைக்கோள்ங்க. எத்தனையோ துணைக்கோள்களை, அதாவது செயற்கைக்கோள்களை சரு 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 சருன்னு நம்ம வானத்துல ஏத்திக்கிட்டு இருந்தாலும் இயற்கையா இருக்குது ஒன்னே ஒண்ணுதான். எவ்வளவு பளபளப்பா குளிர்ச்சியா இருக்குது இந்த நிலா. ஆனா அந்த நிலாக்கு தானா ஒளிர்ற சக்தி கிடையாதான். அப்படியா? அப்படி எப்படிப்பா அது வெள்ளையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சூரியன் இருக்குல்ல, அதோட வெளிச்சத்தை பிரதிபலிக்குதுங்க நிலா. அதனாலதான் இவ்வளவு வெண்மையா நமக்கு காட்சி அளிக்குது. இவ்வளவு வெண்மையா இருக்க நிலா நமக்கு பக்கத்துல இல்ல, 3,84,400 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. சரி, ஓகே. இந்த நிலா நம்ம பூமிய எவ்வளவு நாள்ல சுத்தி வருது? 27 நாள் 6 மணி நேரம் ஆகுமா நிலா பூமிய சுத்தி வர்றதுக்கு. நிலால நம்ம முதல்ல கால வச்ச ஒரு மனுஷர் யாருங்க? நீல் ஆம்ஸ்ட்ராங். அப்ப ரெண்டாவதா கால வச்சவரு அவரும் அவரே தான் அப்படிங்கிறீங்களா? ஜோக்கை தாண்டி ரெண்டாவதா நிலால கால வச்சவர் யாருன்னு நம்ம கமெண்ட் பகுதியில சொல்லிருங்க. ஏன்னா இந்த விண்பொருள்லயே முத நம்ம மனிதர் இறங்குனது நிலால மட்டும்தாங்க. இதே மாதிரி குறிப்புகள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, கேள்விக்கான பதிலையும் கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு அப்படியே கெத்தா கேட்டு கேட்டு படிச்சுட்டே இருங்க நம்ம வீடியோஸை. ஓகேவா? இன்னொரு வீடியோல டப்புன்னு கப்புன்னு உங்களுக்கான தகவல்களை சொல்றேன். பாய்ங்க.